ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். சிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். எங்கள் லைஃப்பில் வந்துட்டு காலைல நாங்கள் எப்போதுமே தினந்தோறும் எந்திரிச்சு காலைல 8 மணி ஆகிறதுக்குள்ளேயுமே நாங்கள் இந்த இடத்த கடந்தாகணும். அப்போ தான் என் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் வேலைக்கு போக முடியும். ஏன்னா நான் வேலைக்கு போகிறது வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த டைமிங்கில் கரெக்டாக போய் நான் அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் என் பசங்க எல்லாமே ஸ்கூலுக்கும் இந்த டைமிங்கில் ஆட்டோ கிடைக்கும். இது ரெகுலர் ஆட்டோ கிடையாது, மாதமாக கொடுக்குற ஆட்டோ கிடையாது. ரெகுலராக நம்ம பணம் கொடுத்து போகிற ஆட்டோ தான். அதனால் அந்த டைமிங்கில் அவங்க கொண்டு போய் ஏற்றி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நாங்கள் ரெகுலராக நடந்து போயிட்டு தாங்க நான் அந்த வேலைக்கு வரேன். பசங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு, எனக்கு 3 பசங்க. பாப்பா சின்ன குழந்தைய வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா சில டைம் நான் விட்டுட்டு நான் என் 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி இடங்கள்ல தான் நாங்கள் கடந்து வரணும். ஏன்னா பசங்களையும் தனியாகவும் இந்த இடத்துலலாம் விட முடியாது. ஏன் அப்படின்னா இடத்துல ஆள் பழக்க வழக்கங்கள் அந்த அளவுக்குலாம் கிடையாது. வீடுமே சில வீடு கட்டி சும்மா தான் கிடக்கு. சில வீடுகளில் தான் ஆள் இருப்பாங்க. தெருவும் கிடையாது. இங்கிட்டு ஆள் நடமாட்டம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பெரிய ஆள் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு தனியாகவும் இதில் அனுப்பவே முடியாது. இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் லைஃப்பெல்லாம் கடந்துகிட்ருக்கோம். ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். யார் யார் இந்த வீடியோ பார்த்து லைக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால